ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்லோட் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, இப்போது வேலெட்டை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். இருந்தாலும் இப்போ ஏன் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கே இது தேவைப்பட்டுச்சு. எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் மறந்து போயிடுச்சு, எங்கே இருக்குது அப்படிங்கிறது தேடணும். அதனால் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கூட அதை மேக் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணி நான் வச்சுட்டேன். அதனால் ஓகே, மக்களுக்கு இது மாதிரி தேவைப்படுங்கிறதுனால அவங்களும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். எப்படின்னா, நம்மளோட வேலெட்டில் நம்ம வச்சுருக்க காயின்ஸ் சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உத்தரவாதம் பண்ணுறது தான். என்ன அப்படின்னா, நம்ம ஃபோன் சேஞ்ச் பண்ணும்போது, ஃபோனில் பாஸ்வேர்டு மாற்றும்போது இந்த மாதிரி நமக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மெயிலே நம்மளோட வேலெட்டோட சீட் வேர்ட்ஸ், அந்த என்ன சொல்கிறது, ரெக்கவரி பண்ணுற அந்த வேர்ட்ஸ், அந்த பாஸ்வேர்டு மாதிரிங்கிற வச்சுக்கோங்களேன். அந்த பாஸ்வேர்டை நம்ம எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்குள்ளுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த சக்கரை பல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பல் மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழே உங்களுக்கூட அந்த பாஸ்வேர்டு எல்லாமே வரும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கணும். எப்படி சேவ் பண்ணுங்கிறத நான் காமிச்சிக்கிறேன். எப்படின்னா, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அந்த சக்கரத்தை நீங்கள் டச் பண்ணோன்னா வேலெட் செட்டிங் இந்த மாதிரி நிறைய வரும். அதில் என்ன அப்படின்னா, கீழே சீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, SHOWSEED அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் கன்ஃபார்மாக இதை ஓப்பன் பண்ணுமா அப்படிங்கிறது. நீங்கள் தான் இது உங்களோட வேலெட் தானா, நீங்கள் தான் ஓப்பன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்குது இல்லையா. இதை எஸ் கொடுங்க, அந்த க்ரீன் கலர். இப்போ காப்பி சீடுன்னு இருக்கு இல்லையா, இந்த காப்பி சீடை நீங்கள் ஒரு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத டச் பண்ணிங்கனாலே அது காப்பி ஆயிரும். காப்பி ஆனவுடனே என்ன பண்ணோம், மேக்ஸில் போயிட்டு உங்களோட இதில் கம்போஸ் பண்ணிக்கோங்க. மெயிலில் கம்போஸ் பண்ணி, மெயில் எடுத்து வச்சுட்டு மெயிலில் போய் கம்போஸில் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு காமிக்கும். பேஸ்ட் ஆயிடுச்சா, இவ்வளோ தான். இது சிம்பிள். இதில் நீங்கள் சீட் வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்ன வேலெட் நீங்கள் பேர் வச்சிங்களோ அந்த வேலெட் பேரை போட்டுக்கோங்க. சப்ஜெக்டில் போட்டு BDX சம்திங் ஒரு வேலெட்டோட பேர் வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ன்னு வச்சு காமிக்கிறேன். எக்ஸ்ன்னு போட்டு அதில் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் அமுச்சு வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு அமுச்சு வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, டூவில் போய்ட்டு உங்களுக்கு கூட அமுச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு யாருக்கா வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். சேம் இதை எப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க, மினிமைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு அதோட பாஸ்வேர்டு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் போகும்போது அது பாஸ்வேர்டு கேட்கும். பேக் போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஷோ கீ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா காப்பி பண்ணி இதில் வியூ கீ அப்படிங்கிறத இதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. இல்லை வியூ கீன்னு போட்டுக்கோங்க. கேப் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் கேப் வச்சுக்கோங்க. வியூ கீனுங்கிறத வச்சுக்கோங்க, நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வியூ வியூ பப்ளிக் அப்படிங்கிறத அங்கே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வியூ ப்ரைவேட். அடுத்தது ஸ்பென்ட்டு கீ. இது எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்போ எங்கே வந்தாலும் நம்மளோட ஃபோன் மாற்றினாலும் இந்த இதில் இருக்கிற காயின்ஸ் நம்ம ரெக்கவரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருக்கும் பண்ணிவிடுங்க, பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?
இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.